Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி பண்ணனும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine the input resistance between PQ using star delta conversion. So இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க டெல்டா டு ஸ்டார் யூஸ் பண்ணக்கூடாது. அதுல நீங்க ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்ப ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க ஏ பி டி சி. அப்ப இந்த பி பாயிண்ட்ங்கிறது காமன் பாயிண்ட், தட் இஸ் நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டார்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டாரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டாவா மாத்தணும். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டாரை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாரை நான் டெல்டாவா மாத்திருக்கேன். அடுத்து இன்னொரு ரொம்பவும் ஷார்ட்கட்டான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா டெர்மினல்லையும் உங்களுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்ல இருந்து டெல்டாவா மாத்துறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சேமா தானே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 6 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 6 நான் என்ன பண்ணிக்கணும் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, சப்போஸ் 6 into 3 என்னது 18. அப்போ எல்லா இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 18 போட்டுக்கணும். ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா ஸ்டார்ல இருந்து டெல்டாவா கன்வெர்ட் பண்றப்போ 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டாரை டெல்டாவா மாத்திட்டேன். ஓகே, அப்ப மாத்துறப்ப பாருங்க ஏக்கும் டிக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்து ஏசி ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது சிடி ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை தான் நான் என்ன பண்றேன் இந்த சர்க்கியூட்ல கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போறேன். பாருங்க இந்த சர்க்கியூட்ல இருக்கிற இந்த 5 ஓம் அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டார் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இருந்த இந்த ஸ்டாரை நான் டெல்டாவா மாத்திருக்கேன். அப்போ ஆல்ரெடி இங்க இருக்கிற இந்த 18 ஓம் இந்த 18 ஓம் நீங்க அப்படியே வச்சுக்கணும். அதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, சரி. இப்ப அடுத்தது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப பாருங்க ஏவும் சியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு 18 ஓம் இருக்கு, இங்க ஒரு 18 ஓம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு 18 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா parallel கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா தட் இஸ் 18 into 18 divided by 18 plus 18. ஸோ இதை போட்டீங்கன்னா 9 கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க சிக்கும் டிக்கும் இடையில 18 இருக்கு 18 இருக்கு. இப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா parallel இருக்கு. அதே மாதிரி இதையும் நீங்க மினிமைஸ் பண்ணீங்கன்னா 9 ஓம்ஸ்ன்னு வரும். இப்போ அடுத்தது பாருங்க இந்த 9ம் இந்த 9ம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். அதை தான் நான் இங்க பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் இதுல நீங்க என்ன பண்ணணும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உங்களோட டயக்ராம போடணும். அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 9ஓட 9 ஆட் பண்ணீங்கன்னா 18 வந்துடும். இப்போ இங்க இருக்கிற 18ம் இங்க இருக்கிற 18ம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, parallel கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9 ஓம்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 9 ஓம்ஸும் இந்த 5 ஓம்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9 plus 5 நமக்கு என்ன வரும் 14 ஓம்னு வரும். அப்போ இந்த பிக்கும் கியூக்கும் இடையில இருக்கிற அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 14 ஓம்ஸ். அதை தான் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஆர்பிக்யூ. தட் இஸ் பிக்யூ என்ற இந்த டெர்மினலுக்கு இடையில இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ 14 ஓம்ஸ். அவ்வளவுதான். பாருங்க சர்க்கியூட் மட்டும் நமக்கு பார்க்கறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ரொம்ப சிம்பிள் தான். அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டார் டு டெல்டாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டார் எடுத்துக்கணும். இந்த ஸ்டார் எடுத்துட்டு நம்ம டெல்டாவா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கியூட்ல நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாரை இந்த மாதிரி நம்ம டெல்டாவா மாத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரிஸ் parallel reduction டெக்னிக்கை யூஸ் பண்ணி சர்க்கியூட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். அவ்வளவுதான். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 மார்க் ப்ராப்ளம். பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கியூட் பார்த்த உடனே டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமையா கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் யோசிச்சாவே அது நமக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ அதனால என்ன பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா தான் இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.